சற்று முன்பு ரயிலில் பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்று மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளுக்கு நாள் ரயில் விபத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படி சொல்லிட்டு இறந்து போகிறாங்க. ரயில் விபத்தில் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரீ சலுகைகள், ஜென்ரல் பெட்டிகள், ஓகேங்களா, பொது பெட்டிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புதிய அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. அதை பற்றி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. ரயில் பயணிகளாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அல்லது ரயில் பயணம் செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கட்டாயமாக இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரயிலில் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் எப்படியெல்லாம் பயணத்தை மேற்கொள்வீர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது தான். சில பேர் பாஸ் எடுத்திருப்பீங்க, சில பேர் பார்த்திங்கன்னா பாஸ் எடுக்காமல் பயணிக்கக்கூடிய நபர்கள் கட்டாயம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ரயில் பயணத்தில் டிக்கெட் எடுக்காமல் நிறைய விதமான பெரியவர்கள் ஏறிவிட வாய்ப்பு இருக்குது. சில பேர் மாற்றி ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரயில்கள்லேயே மாற்றி ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு சிறப்பு அறிவிப்பு. இப்போது ரீசெண்டாக கூட நீங்கள் செய்தி தொலைக்காட்சிகளெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த சிறப்பு வந்தே பாரத்னு ரயில் இருக்குல்ல, ஸோ இந்த வந்தே பாரத் ரயிலே கூட சப்போஸ் யாருன்னா தெரியாமல் ஏறிடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கம்பல்சரி அவங்கள அடுத்தது எங்கே இறக்குறாங்களோ அந்த டெஸ்டினேஷனில் தான் இறக்கி விட்றாங்க. அந்த ரயில்வே ஜங்ஷன் இல்லை முக்கியமான இடங்களில் மட்டும்தான் இறக்கி விடுறாங்க. இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய சிக்கலாக பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர்களை நிற்க வைக்கிறதுக்கான வேலைகளையும் சரி, அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு ஜாக்பாட் அனௌன்ஸ்மெண்ட்டே இதுதான். ஜென்ரல் பெட்டிகள், பொது பெட்டிகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு இன்றல்ல எப்போதிலிருந்தோ பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் அல்லது நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. பொது பெட்டிகள் தொடர்ந்து அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது வயதானவர்கள் ட்ரெயின் வருவதற்கு முன்னையும் சரி பின்னையும் சரி 2 பக்கமும் பெட்டிகள் அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.